கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். எவன்? பரவாயில்ல, அவன் சொல்லாம போயிட்டீங்களே. அதுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் கர்த்தர் நல்லவராக இருப்பாராக. அருமையான தேவ ஜனங்களே, இந்த பொல்லாத உலகத்திலே வாழ்கிற நாம், இயேசு எதையும் குறித்து பயப்படாதன்னு சொன்னார், ஆனால் எனக்கு பயந்த நடு என்று சொன்னார். ஆமென். இந்த உலகத்திலே பொல்லாத காரியங்களுக்கும் அசுத்தங்களுக்கும் பிசாசுகளுக்கும் பொல்லாத கிரியைகளுக்கும் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்திலே நாம் பயபக்தி உள்ளவர்களா இருக்க வேண்டும். ஆமென். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகள் நடக்கணும். ஆமென். அப்பொழுதுதான் நாம் ஆசீர்வதிக்கப்பட முடியும். நாம் ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம். எத்தனை பேருக்கு ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு விரும்புறோம்? எனக்கு நிறைய வேணும், தேவை நிறைய இருக்குதுல்ல, நிறைய வேணும். அப்போ ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய இருதயத்தில் இருக்குதா என்பதை நம்ம யோசிக்கணும். எங்க கிட்ட யாரை கேட்டாலும் ஆமாங்க பயப்படுறாங்க அப்படின்னு தான் சொல்லுவீங்க. ஆனா வழி என்ன அப்படின்னு பார்க்கணும். யாரை கேட்டாலும் இங்க இருக்க ஒருத்தருமே இல்ல இல்லைங்கன்னு சொல்ல மாட்டீங்க. ஆமா நான் கண்டிப்பா பயப்படுறேன் அப்படின்னு தான் சொல்லுவீங்க. ஆனால் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலே நடக்கிறவன் எவன்? அல்லேலூயா. அதுதான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற காரியம். கர்த்தருக்கு பயப்படுவது மட்டுமல்ல தேவ ஜனமே, பயந்தும் இருக்கணும், இரண்டாவது ஒரு வழியிலே நடக்கவும் செய்யணும். ஆமென். இந்த உலகம் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. உங்கள் வருமானம் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. நீங்கள் சேர்த்து வைத்த சொத்து உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. நீங்க தான் அதை பாதுகாத்துக்கிட்டு இருக்கணும். நான் சம்பாதிக்கிறேன் அதனால ஆசீர்வாதமா இருக்கிறேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது ரொம்ப 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 ஆபத்தான ஒரு விஷயம். அல்லேலூயா. இந்த உலகத்தை நம்பி இந்த உலகம் நம்மளை ஆசீர்வதித்து விடும் என்று நீங்கள் நம்பிவிட வேண்டாம். ஆமென். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் தான் ஆசீர்வதிக்கப்படுவான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்தின் ஆசீர்வாதம் வேற, கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் வேற. உலக மனுஷன் ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. அப்ப நம்ம நினைக்கலாம் அவங்களும் ஆசீர்வாதமா இருக்கிறாங்க, அவங்களும் ஆண்டவருக்கு பயப்படுறாங்களா அப்படின்னு. இல்ல, ஆண்டவர் ஜனத்துக்கு உண்டான ஆசீர்வாதம் ஒண்ணு இருக்குது. ஆமென். தேவ ஜனத்தின் ஆசீர்வாதம் அவர் கரத்துல வந்துட்டா யாரும் எடுக்க முடியாது. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப இந்த கால வேளையில உங்கள் ஆசீர்வாதத்தின் வழி என்ன அப்படின்னா, நீங்கள் கடவுளுக்கு, உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பயந்து நடக்க வேண்டும். நீங்கள் டேலண்டட் பர்சனா இருக்கலாம், எங்க எப்படி பேசி சம்பாதிக்கணும் உங்களுக்கு நல்லாவே தெரியலாம். ஆனா அந்த வழினால நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு விட முடியாது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல உலகம் நம்ம ஏமாத்தி ஆசீர்வதிக்குது, ஆண்டவர் நம்மை நம்ப வைத்து ஆசீர்வதிப்பவர். அல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வாதமாய் வாழ கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். நீங்க சாபத்தோடு வாழ கர்த்தர் உங்களை அழைக்கல. பின்னாடி கதவை திறந்து விட்டுருங்க. என்ன பண்ணல? கர்த்தர் உங்களை சாபத்தோடு வாழ அழைக்கல, பாவத்தோடு வாழ அழைக்கல, அக்கிரமத்தோடு வாழ அழைக்கல, அசுத்தத்தோடு வாழ அழைக்கல, ஆசீர்வாதத்தோடு வாழ அழைத்திருக்கிறார். ஆமென். தேவ ஜனங்கள் தேவனுக்கு பயப்படும் பொழுது தேவ ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில வந்து சேருகிறது. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ கர்த்தரை அறியாதவர்களும் ஆண்டவருக்கு பயப்படுகிறார்கள். நீங்கள் யாரு போய் வெளியே கேட்டாலும் ஏசு எப்படிப்பட்டவருங்க, அவருக்குலாம் ஒன்றும் செய்ய முடியாதுங்க அப்படின்னு சொல்லுவதை நம்ம கேட்க முடியும். அப்ப ஆண்டவருக்கு அறியாதவன் பயப்படுகிற பயத்துக்கும் ஆண்டவரை என் தெய்வமாய் கொண்டிருக்க என்னுடைய பயத்துக்கும் என்ன வித்தியாசம்? ஆமென். அப்ப நான் தேவனுக்கு பயந்து நடக்க நான் கற்றுக்கொண்டிருக்கிறேனா? அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப தேவ பயம் நம்முடைய வாழ்க்கையில இருந்தா நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். அது இருக்குதா என்பதை தான் நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பார்க்கணும். அல்லேலூயா. அப்ப நம்ம எந்த வழியில நடக்கிறோம் என்பதை என்ன பண்ணணும்? ஏன்னா ஆண்டவர் கேட்டிருக்கிறார், நான் எஜமானனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே? ஆமென். நான் எஜமானனானால், மல்கியால ஆண்டவர் கேட்டிருக்கிறார், எப்பா நீ ஆண்டவர்னு சொல்ற, நீங்க தான் கடவுள்னு சொல்ற, நீங்க தான் எல்லாமே ஆண்டவர்னு சொல்ற, அப்ப நீ எனக்கு எங்க பயப்படுற, நான் எப்படி அதை தெரிஞ்சுக்கிறது? பயப்படுறாங்க முகத்தை மாத்திட்டா பயம் வந்துருமா?
சொல்லுவதனால பயம் வந்துடாது. அந்த வழி இருக்கு பாருங்க, அந்த வழியில தான் நான் கர்த்தருக்கு பயந்தவனா இல்லையான்றதை கண்டுபிடிக்க முடியும். ஆமென். நான் பயந்து நடக்கிறேன் அப்படின்னு சொல்லுவதனால பயம் வந்துட போறது கிடையாது. ஆமென். ஏன்னா நம்ம நடத்தின டீச்சர்ஸ்க்கு பயப்பட்டு இருக்கிறோம். அடிப்பாங்க இல்லைன்னா. எத்தனை பேர் அடி வாங்கி இருக்கிறீங்க? நீங்களா அடி வாங்கலையா? டீச்சர் அடிச்சிருந்தா உருப்பட்டு இருப்போம். இன்னைக்கு காலத்து டீச்சர் அடிக்க மாட்டாங்க, அதனால உருப்பட மாட்டாங்க. டீச்சர் அடிச்சாதான் உருப்பட முடியும். ஆமென். அப்ப டீச்சருக்கு உண்டான பயம் இருக்குது. அரசு அதிகாரிகள், இந்த அரசாங்கத்தினுடைய அதிகாரத்தை உடையவர்களுக்கு பயம் இருக்குது. ஆமென். இப்போ உங்களுக்கு ஃபோன் வருது, நீங்க பாட்டு நேர்ந்து வெளியே போயிடுறீங்க. இந்த மாதிரி ஒரு டீச்சர் முன்னாடி உட்காந்தோ இல்லை இன்ஸ்பெக்டர் முன்னாடி உட்காந்து போய் எடுத்து பாருங்களேன், அதோட நம்ம சட்டை பண்ண மாட்டான். அசால்ட்டா ஃபோனை தூக்கி வெளியே ஓடி, ஃபோன் வந்த உடனே உடனே இருந்து வெளியே போயிடுறீங்க. அப்போ இங்க இருக்கிறவருக்கு உண்டான பயம் எங்க இருக்குது? நினைச்சு பாருங்களேன். உங்களுக்கு இம்பார்ட்டன்டான காலா இருக்கலாம், நீங்க ரொம்ப அதெல்லாம் ஆண்டை விட்டு எடுபடாது. ஆமென். இங்க ஒருவர் எஜமானனா இருக்கிறார். அந்த எஜமான் கீழே உட்காந்துட்டா வேலைக்கார எஜமான் என்ன சொல்ல அதை கேட்கணும். அப்ப அந்த நேரத்தில் நமக்கு டிஸ்டர்பன்ஸ் வரதான் செய்யும். அந்த நேரத்தில் தான் எப்பயுமே ஃபோன் பண்ணாதான் பண்ணுவான். அது வரைக்கும் 6 நாள் ஃபோனுக்கு ஒருத்த ஃபோன் பண்ண மாட்டான். ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டா போதும், ஆராதனை வந்துட்டா போதும், உடனே ஃபோன் மேல ஃபோன் வரும். ஆமென். அதான் ஃபோன் ஆஃப் பண்ணிடணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாமே அப்ப அந்த நேரத்தில் நம்ம எதுக்கு பயப்படுறோம்னு ஆண்டவர் பாப்பார்ல. அல்லேலூயா. சபைக்குள்ள வந்தாலும் நெட் ஆன்லயே இருக்கும் பாருங்க. ஏன்னா உங்களுக்கு ட்ரம்ப் எஸ்எம்எஸ் அனுப்பாரு, ஐம் வெயிட்டிங் ஃபார் த கம் ப்ளீஸ் அப்படின்னு அனுப்புறாரோ? ஏன் இங்கேருந்து யாருன்னா டெக்ஸ்ட் பண்ணிட்டே இருக்கிறீங்களா? இங்க நெட் ஆன் பண்ண வேலை யாருக்கும் கிடையாதுல்ல. அந்த வலையில இங்க நீங்க சிக்கிட்டீங்கன்னா அங்கிருந்து வரனுடைய அந்த வலை உங்களுக்கு போவாது. ஆமென். இப்போ செக் பண்ண எத்தனை பேர் மாட்டுவாங்க தெரியுமா? ஏதோ ஃபார்ட்டிச்சு பத்தி எஸ்எம்எஸ் சொல்ல உடனே கொண்டு தீர்க்கதரிசனம் நிறைவேறிடும். நீ வைப்ரேட்டர் கூட வைப்ப, நான் பேசும் ஒய்யின சவுண்ட் கேட்கும். ஆஹா, நம்ம ஆளு எஸ்எம்எஸ் பண்ணிட்டாப்ல. அப்பதான் பாத்ரூம் அவசரமா வரும், வெளியே போயிடுவாங்க. போய் ஒரு எஸ்எம்எஸ் பண்ணிட்டு உடனே ஆஃப் பண்ணிட்டு உள்ள வந்துடுறது. ஆண்டவருக்கு பயப்படுறாங்க, பைபிளை சுமக்கிறாங்க கையில, பயமா. உங்க அப்பா அம்மா ஏமாத்திரமே ஆண்டவர் ஏமாத்தலன்னு பாக்குறீங்களா? ஆமென். அதான் பாவம் ஏமாந்து போய் கிடக்குது. எல்லாம் நீ செத்துருவேன்னு சொல்லி ஏமாத்துற, வீட்டுல வாங்கி கொடுக்கலாம் சாப்பிட மாட்டேன்னு ஏமாத்துவேன், உங்க அம்மா ஏமாந்துருவாங்க, உங்க அப்பா ஏமாந்துருவாரு. ஏசு யாருன்னு நினைச்சேன்? ஆமென். இல்ல தேவ பிள்ளைகளே, தேவனுக்கு பயப்படுகிற பயம் உங்கள் இருதயத்துல இருந்துச்சுன்னா கண்டிப்பா உள்ள வரும்போது எல்லாம் கப்பு சிப்புன்னு டோட்டல் ஆஃப் ஆயிடணும். ஆமென். டோட்டல் ஆஃப் ஆயிடணும். ஏன்னா படைத்தவரோட கனெக்ட்ல இருக்க போறோம். படைப்புகளோட கனெக்ட் நம்மளுக்கு இப்ப தேவை கிடையாது. ஆமென். நம்ம படைத்தவரோட இப்ப கனெக்ட் பண்ண போறோம். நம்மளுடைய ஆவி, நம்முடைய ஆத்மான சரீரம் எல்லாம் இயேசுவோட கனெக்ட் ஆக போகுது. அப்ப இதெல்லாம் தேவையில்லாத டிஸ்டர்பன்ஸ், உங்க கவனத்தை பட்டுன்னு திருப்பும். ஆமென். வைப்ரேட்டர்ல வைக்க கூடாது, ஆஃப்ல இருக்கணும். இல்ல அந்த ரிங்கி கேட்காத அளவு சைலண்ட்ல இருக்கணும். அல்லேலூயா. உதாரணம் தான், நான் பிரசங்கத்துக்கு ஒன்றும் போல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நான் எஜமானால எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே என்ன ஆண்டவர் கேட்டிருக்கிறார். வேதம் சொல்றது, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் கர்த்தருக்கு பயப்பட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் பயப்படுகிற பயம் தான் நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு வழி. ஆமென். நீங்க சேர்த்து வச்சிருக்கலாம் தேவ பிள்ளைகளே, சேர்த்து வச்சிருக்கலாம். ஆனா அது எதனா ஒரு வழியில வெளியே போய்கிட்டே இருக்குதே, ஏன் போகுது? கர்த்தருக்கு பயப்படும் பயம் இல்லாதனால. ஆமென். நம்மளை சேர்த்து வச்சுட்டா, நான் ஒரு ஒரு பர்டிகுலர் பேங்க் பேலன்ஸ் வச்சுட்டேன், நான் ஒரு பர்டிகுலர் நகையை வச்சுட்டேன், இல்ல பர்டிகுலர் வீட்டை வச்சுட்டேன், அதனால நான் ஆசீர்வாதமா வாழ்ந்துருவேன், தப்பு கணக்கு போடவே கூடாது. அல்லேலூயா. பட்டம் சட்டம் வந்துருச்சுல, இப்போ ஒரு சட்டங்குதே, நீர்நிலையை சுத்தி இருக்கிற 1.5 லட்சம் பேருடைய பட்டா செல்லாதுன்னு போட்டான். வாங்கினவெல்லாம் வயிற்றுல வேலை வச்சுக்கிறான். இந்த மாசம் தான் கேஸ் ஏறிங்க வருது. அப்போ எவ்வளவு கோடி குத்து வாங்கினாலும் ஒன்னே எல்லாம் போயிடுச்சு. இப்போ அது பேங்க்லயே வைக்க முடியாதான், அடமானமா வாங்க முடியாதான், அந்த வீட்டை விற்கவும் முடியாதான். இப்போ கோர்ட் என்ன சொல்லுமோ அதை வச்சுதான் 1.5 லட்சம் பேரும் வாயில வயிற்றுல வச்சுக்கிறான். இதெல்லாம் அதை சுத்தி தான் இருக்குது.
செம்மஞ்சேரியெல்லாம் அதுதான் இருக்குது. செம்மஞ்சேரி ஆட்சி உள்ள ஒரு பஸ் உள்ள போனா எவ்வளவு தூரம் இருக்குமோ அது அளவுக்கு இன்னும் வாங்கினவெல்லாம் இப்ப வயிற்றுல வேலை செஞ்சுக்கிறோம். வருமா கேஸ் ஏதாவது நம்ம பக்கம் திரும்ப கேஸ் திரும்பிச்சு அப்படின்னா மொத்தமா போச்சு. இப்ப பாருங்க, நம்ம சேர்த்து வைத்ததெல்லாம் நாம் ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. அல்லேலூயா. தேவனுக்கு பயப்படுகிற பயம். நீங்கள் ஆசீர்வாதமாய் வாழ விரும்பினால் உழைங்க, கஷ்டப்பட்டு உழைக்கணும், அதெல்லாம் நல்லது. ஆனா கர்த்தருக்கு பயந்து இருக்கணும். ஆமென். அந்த உழைப்பு நேரத்துல கர்த்தருக்கு பயந்து நம்ம வாழ கடமைப்பட்டிருக்கோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப பாருங்க, தேவ பிள்ளைகளுக்கு எல்லா விதத்திலும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கத்தான் விரும்புகிறார். ஆனால் நாம் செய்ய வேண்டியது என்ன? நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்க கேட்கிறேன். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. தீமையை வெறுப்பதே, எல்லாம் சொல்லுங்க பாப்போம். A for apple, B for ball, C for cat, D for சங்கீதம் 130 1ஆம் வசனம் சொல்லு. யாரு கேட்டாலும் தெரியாது. அப்போ தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இப்ப பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தீமைனா என்ன? தீமையை உங்களால் ஜெயித்து விட முடியாது. தீமையை உங்களால் ஜெயிக்க முடியாது. பிசாசை நீங்கள் ரட்சிப்புகள் நடத்த முடியுமா? கொஞ்சம் உத்து கேட்டா ஏதோ சொல்றப்ப ஆமான்னு சொல்லிடலாம். பிசாசை உங்களால் ரட்சிப்புகள் நடத்த முடியாது. தீமையை நீங்கள் மாற்ற முடியாது, அதை வெறுக்க வேண்டும். ஆமென். ஏன்னா அது தீமை. ஆத்துமாதான் அங்க நடக்குது. போயிட்டு எங்க அவன் பாவத்துல இருந்தா இவங்க அப்படியே கொட்டி மாத்திருவாங்க. ஒரு மாத்தி அப்படியே சபைக்குள்ள கொண்டு வந்துருவாங்க. பரலோகத்துக்கு ஆத்துமாதான் நடக்குது. அந்த ஆள் தான் பரலோகத்துக்கு போவோம். எப்படி தெரியுமா? அவனை கட்டி சின்னபனமாய் சீராய் நான் செத்தா போதுன்னு ஓடி போயிடும். இதுதான் நடந்துகிட்டு இருக்குது இன்னைக்கு. இப்படி நம்மளால தீமையை மாத்த முடியாதுங்க. தீமையை வெறுக்கணும்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆமென். இந்த உலகத்தை பார்த்து, சினிமா பார்த்து, கதைகளை பார்த்து கெட்டு சீரடைஞ்சு சின்ன பின்னமாய் வாலிப பிள்ளைகள் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆமென். இதெல்லாம் உலகத்துக்கு சரியா இருக்கலாம். ஆமென். உலகம் சொல்லலாம் யாருங்க பண்ணல அப்படின்னு சொல்லலாம். நான் பண்ணக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆமென். யாரு பண்ணலன்னு இந்த உலகம் கேட்கதான் செய்யும். சொந்த பந்தம் கூட கேட்பாங்க, யாருங்க பண்ணல, நான் பண்ணக்கூடாது. என்ன? அதுதான் ஆண்டவர் அழைச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப தீமையை வெறுக்கணும்னா என்ன? இதுக்கு ஒரு சில டெஃபினிஷன் சொல்லப்பட்டிருக்கிறது. மற்றவர்களை விட தன்னை உயர்வாக நினைப்பது தீமை. என்ன? பெருமை, the pride. ஆண்டவர் சொல்றார், நம்ம விட இன்னொருத்தனை மேன்மையா நினைன்னு சொல்லி கொடுத்திருக்கிறார். ஆமென். நம்ம விட ஒருத்தரை மேன்மையா நினைக்கணும் ஆண்டவர் சொல்லி கொடுத்திருக்கிறார். ஆனா நான் தாங்க சரி, மற்றவர்கள் எல்லாருமே தப்புங்க, நான் தாங்க ஹையஸ்ட், மற்றவங்க எல்லாமே லோவஸ்ட்ங்க நினைக்கிறவன் தான் தீமையில இருக்கிறான். அவனுக்குள்ள பெருமை தீமையை கொண்டு வரும் நம்முடைய வாழ்க்கையில. அல்லேலூயா. அரகன்ஸ், அகந்த, எனக்கு எல்லாம் தெரியும் என்கிற ஒரு அகந்த. ஐ எம் பர்ஃபெக்ட், ஐ எம் குட், ஐ எம் ரைட். இது அரகன்ஸ். இது என்னன்னா தீமை. ஆமென். இது ஒரு விதமான தீமை. எல்லாருக்குமே எல்லாமே தெரியுங்க. உங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் தெரியாதோ? விட்டா தூக்கி பாஸ்ட வாயில போட்டு போயிடுவீங்க. இந்த அளவு ஸ்ட்ரிக்டா கூட இல்லைன்னா அவ்வளவுதான் பாஸ்ட் கதி. ஆமென். அதான் உண்மை. அரகன்ஸ், அகந்தை ஒரு தீமை. அல்லேலூயா. எனக்கு எல்லாமே தெரியும் என்ற மனப்பான்மை, இது தீமையை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருகிறது. இதை நாம் வெறுக்க வேண்டும். தீய நடத்தை, evil contact, தேவனுக்கு பிடிக்காத செயல். ஆமென். தேவனுக்கு பிடிக்காத செயலை செய்வது
நமக்குள்ளே தீமையை கொண்டு வரும். பாவ வாழ்க்கையை விட்டு விலகணும். ஆமென். கர்த்தருக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்ச நம்ம போய் நிக்கிறோம் அப்படின்னா அது தேவ பயம் கிடையாது. ஆமென். உங்களுக்கு பிடிக்கலாம், கர்த்தருக்கு பிடிக்காது. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். புரட்டு வாய். என்ன வாய்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே வாய் தான். ஏன் ஒண்ணும் இல்லாதது அப்படியே ஒரு புரட்டி. ஆமென். ஒண்ணுமே இருக்காது, அது ஒரு பெரிய விஷயம் இருக்காது. உதாரணத்துக்கு எங்கேயும் போக கூட பயமா இருக்குது. சரி, ஒரு வாலிப பிள்ளைய நான் அனுப்புறேன்ப்பா, அந்த பிள்ளைய கொண்டு போய் அந்த வீட்டுல விட்டுருப்பா. சிஸ்டர் தெரியுமா, அந்த பிள்ளை அந்த பையன் கூட போனா பாத்தீங்களா? பாத்தியாந்தா அவங்க கேட்டுருங்க. அது அது ரொம்ப நாள் நடக்குது. எத்தனை நாளா? இப்பதான் அனுப்பி வச்சேன், கூட்டுருப்பா வீட்டுல பத்திரமா அப்படின்னு சொல்லி. இதுக்கே அனுப்புறதுக்கு பயமாகுது. எந்த பிள்ளைங்க, ஆம்பளை பசங்க கூட அண்ணனுங்க தான். நம்ம பிள்ளைங்களை நம்ம தான் ஆதரிக்காம நம்மளே தூச்சி பேசுது. ரொம்ப நாள் நடக்குது. இன்னொன்னு போவோம், அது பாஸ்டருக்கு தெரிஞ்சுதான் நடக்குது. எங்கேயோ போய் ஏன் தள்ள போய் முளகாரிக்கு வந்துட்டாங்க. பாவம் புள்ள தனியா போகுதுன்னு வீட்டை விட சொன்ன கூத்துக்கு இதுதான் புரட்டு வாய். என்ன வாய்? புரட்டு வாய். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏமாற்றுகிற காரியம், காயப்படுத்தும் வார்த்தைகளை பேசுகிற காரியம். ஆமென். வாயில வந்ததெல்லாம் பேசிடுவாங்களா, மனசுல ஒன்னே இருக்காதான். என்னடா புது பொருளே ஆகுது. வந்ததெல்லாம் பேசிடுவாங்களாம், ஆனா மனசுல ஒன்னே இருக்காதான். காயப்படுத்த எல்லாம் படுத்திடுவாங்களாம், பண்றதெல்லாம் பண்ணிடுவாங்களாம், உள்ள நல்ல மனுஷன் நல்ல. அதான் புரட்டு வாய். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப பாருங்க, நம்ம பேச்சு சுத்தமா இருக்கணும், உண்மையா இருக்கணும். ஆமென். அதுக்கு தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அப்ப இதெல்லாம் தீமை. என்னது? இதெல்லாம் தீமை. இதெல்லாம் நான் வெறுக்கணும்னு ஆண்டவர் சொல்லி கொடுத்திருக்கிறார். ஆமென். செயல்முறை, நமக்குள்ளே உள்ள தீமையான எண்ணங்களை நான் நட்டு வெளியே எடுக்கணும். மற்றவங்களை எடுக்கணும், என்னையாவது முதல்ல நான் உள்ளகிறத எடுக்கணும். மற்றவன் எடுக்க ஆண்டு கூப்பிட்டுருக்கிறார். ஆனா எனக்குள்ளகிறத எடுக்கிறேனா? எனக்குள்ள இப்படிப்பட்ட தீமையான எண்ணங்களை, இப்படிப்பட்ட அரகன்ஸை, இப்படிப்பட்ட அவாய்ட் பண்ண வேண்டியதெல்லாம் உள்ள போட்டு வச்சுக்கிட்டு, ஆமென், இன்னொருத்தனை மத்தவனை திருத்த போறோம் நம்ம சொல்ல முடியாது. நாம முதல்ல திருந்தணும். அல்லேலூயா. அப்ப தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். வாசிங்க ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 9வது வசனம். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். ஆமென். அல்லேலூயா. யோசேப்பை குறித்து, ஒரு வாலிபனை குறித்து இங்கு வேதம் சொல்லி இருக்கிறது. வாலிப பிள்ளைகள், உங்கள் வாழ்க்கையை ஆண்டவரிடத்தில் கொடுப்பதற்கு நீங்கள் கவனமாக இருங்கள். இந்த யோசேப்பு ஒரு வாலிபன். அவனுக்கு தவறு செய்வதற்கு ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுகிறது. ஆனா அவன் சொல்றான், தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி? இன்னைக்கு இந்த உலகத்துல பாவம் பெருகி இருக்குது. நம்மளால அதை மாத்த முடியாது. நாம பாவத்துல இல்லாம மாறிக்கணும். ஆமென். இந்த உலகம் முழுவதும் பாவம் இருக்குதுங்க. உலகம் முழுவதும் அந்த பாவத்தை நம்மளால மாத்த முடியாது. நாம் அந்த பாவத்துல விடாதபடி தப்பிக்கணும். யோசேப்பு அரண்மனைக்கு போறான். அங்க போத்திபார் தவறு செய்யும்படி அவனோடு அழைக்கும் பொழுது வெறுக்கிறான், ஓடுறான். ஒரு மாதம் முழுவதும் ஓடுறான். ஆமென். அவனுக்கு சந்தர்ப்பம் கிடைத்தும் தப்பு செய்யல. அல்லேலூயா. சந்தர்ப்பம் கிடைச்சும் தப்பு செய்யல. ஏன்னா அவன் சொல்றான், நான் தேவனுக்கு பயந்து நடக்கிறவன். ஆமென். நான் தேவனுக்கு பயந்து நடக்கிறவன். பாருங்க, இன்னைக்கு 7000 பேர் கர்நாடகாவில் HIV பாசிட்டிவ் வாலிபர்களுக்கு 7000 people. எப்படி வந்தது? பாவத்தினால, விபச்சாரத்தினால, போதை ஊசி, இதனால வந்ததுதான் 7000 பேருக்கு HIV பாசிட்டிவ். நினைச்சு பாருங்களேன். அந்த பிள்ளைகளை படிக்க அனுப்புறாங்க. எத்தனை வயசு? 18 to 24.
18ல இருந்து 24 வயசுல 7000 பேருக்கு HIV பாசிட்டிவ். பிள்ளை எதிர்காலம் என்ன? பிள்ளையுடைய வாழ்க்கை என்ன பாருங்க. அதிர்ச்சியாய் படுகிறது மெடிக்கல் டீம். எப்படி இவ்வளவு பேருக்கு பாசிட்டிவ் வந்தது? தவறான உடல் உறவினாலும், மயக்க ஊசிகளினாலும், போதை ஊசிகளினாலும் இது ஏற்படுகிறது என்று அவங்க விளக்கம் கொடுக்குறாங்க. அப்ப அவன் இடம் கொடுக்காம அது உள்ள வந்திருக்காதே. நம்ம இந்தியால இருக்குங்க ஒரு ஒரு புள்ளி விவரம் சொல்லுது, சிறு பிள்ளைகள் அதிகமாக கர்ப்பம் தரித்து இருக்கிறாங்க. ஸ்கூல் பிள்ளைங்க 13 above யங்ஸ்டர்ஸ், வாலிப பிள்ளைங்க 13க்கு மேல ஃபுல்லா போதைக்கு அடிமை. எங்க போச்சு தேவ பயம் பாத்தீங்களா? இப்ப இதெல்லாம் எதனால நடக்குது? கடவுள் பயம் இல்ல. ஆமென். கடவுள் பயம் வாலிப பிள்ளைங்கிட்ட கிடையாது. சபைக்குள்ள ஒரு வேஷம் போடுறீங்க, வெளியே ஒரு வேஷம் போடுறீங்க. சபைக்கு வந்தா பக்தி விரித்து அப்படியே எடுத்து மாட்டின துப்பட்டா மாட்டின வெறிதான், இப்படியே உட்காருறது. வெளியே போனா பாக்குறவன் கண்ணு தப்பா பார்த்தா நான் என்ன பண்றது? இதை வேத வசனம் நம்ம சொல்லி கொடுக்கல. இந்த இந்த நாளுக்கு ஏத்த மாதிரி உங்க வார்த்தையை மாத்திக்கிறீங்க. பாக்குறவன் கண்ணு தப்பா பார்த்தா நான் என்ன பண்றது? பாக்குற மாதிரி நீ தானே வாய்ப்பை ஏற்படுத்தின. பெற்றோர்கள் கவனமா இருக்கணும். சும்மா போற வரவெல்லாம் நம்ம குத்த சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. நாம சரியா இருக்கணும். நம்ம பிள்ளைங்களை நாம தான் சரியா கொடுக்கணும், கத்து கொடுக்கணும். ஒவ்வொன்றையும் ஏன் டாக்டர் ஏன் ஒயிட் கோட் போடணும்? நான் டாக்டர் போட்டு போடாம போவோன்னு சொல்லலாம்ல. ஏன் வக்கீல் பிளாக் கோட் போடணும்? நான் அப்படியே போடணும்னு சொல்லலாம்ல. பெண்களுக்கு அதுதான் முக்காடு ஆண்டவர் அழகா கொடுத்திருக்கிறார். முக்காடிட்டு ஆண்டவர் சமூகத்தில் இருக்கணும்னு சொல்லி. ஆனா இன்னைக்கு இந்த கலாச்சாரம் சீரழிந்து போய் கிடக்குது. கேட்டா ஃபேஷன் ஃபேஷன் ஃபேஷன். உன் ஃபேஷன் தான் உன் வாழ்க்கையை நாசமாகிடும். அல்லேலூயா. பாருங்க, வாலிப பிள்ளைகள் ஆமென் வேஷமா வாழக்கூடாது ஆண்டவருக்கு. அப்பா அம்மாவை ஏமாத்த ஒரு வேஷம் போடுறீங்க, வீட்டுல சர்ச்சில் வந்தா பாச ஏமாத்த ஒரு வேஷம் போடுறீங்க, வெளியே போனா ஊரை ஏமாத்த ஒரு வேஷம் போடுறீங்க. இதுல ஏமாந்து போறது நீ தான், அழிஞ்சு போறது உன் வாழ்க்கை தான். என்ன, உங்க அப்பா அம்மா ஏமாந்து போக மாட்டாங்க, கடைசியில் உங்க அப்பா அம்மா வாயில வச்சுன்னு அழுவாங்க, அவ்வளவுதான். அழிஞ்சு போறது உன் வாழ்க்கை தானே தவிர யார் வாழ்க்கையும் கிடையாது. தேவனுக்கு பயப்படுகிற ஒரு வாலிபனாய் அந்த பெரிய சந்ததி மேலதான் பிசாசுன கரை எனக்கு இருக்குது. ஆனா இந்த தலைமுறையை பிடிச்சா அவனுடைய திட்டங்கள் நிறைவேறிடும். வாலிப பிள்ளைகளை திருப்புவதற்கு சபை போராடிக்கிட்டு இருக்குது. பெற்றோர்கள் ஒரு பக்கம் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. என் பிள்ளையை திருப்ப முடியல, மாத்த முடியல, இதுல இருந்து வெளியே கொண்டு வர முடியலன்னு பெற்றோர் ஒரு பக்கம் போராடுறாங்க. சபை ஒரு பக்கம் போராடுது. ஆனா நீ கர்த்தருக்கு பயந்துட்டினா உன்னை கர்த்தர் அங்கிருந்து மீட்டு எடுப்பா. அல்லேலூயா. தேவனுக்கு பயப்படுகிற பயம்தான் உன் வாலிபத்தை காப்பாத்தும். அல்லேலூயா. அவன் போற இடத்தெல்லாம் நீயும் போய் நிக்க கூடாது. அவன் போற இடத்தெல்லாம் நீயும் போய் நிக்கிற. அவன் பாடுற இடத்துல நீயும் போய் பாடுற. அவன் அடிக்கிற குத்தெல்லாம் நீயும் போய் அடிக்கிற. கேட்டா நான் கர்த்தருக்கு பயப்படுறேன், நான் வெல் கிறிஸ்டியன் ஃபேமிலி. என்ன வெல் கிறிஸ்டியன் ஃபேமிலி? நுண்ணு நாக்கில் இங்கிலீஷ் வேட. கர்த்தருக்கு பயப்படாத உன் வாயில எதுவுமே நிலைக்காது. இங்கிலீஷ் படிச்சா நம்ம என்ன பெரிய வெள்ளக்காரன் ஆயிட போறோமா? இங்கிலீஷ் தட் நாலேஜ், அவ்வளவுதான். அல்லேலூயா. எவ்வளவு படிக்கிறோமோ அவ்வளவோ நம்ம அடங்கி இருக்க கத்துக்கணும் ஆண்டவர் சமூகத்துல. படிப்பினால மட்டும் என் வாழ்க்கை முன்னேற நினைச்சேன்னா நம்ம தான் முட்டாள். தேவனுக்கு பயப்படுகிற பயம் ஒண்ணு மட்டும் தான் நம்முடைய வாழ்க்கையை காப்பாற்றும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டு. அந்த வாலிபன் கர்த்தர் உயர்த்துகிற வரையிலும் அவன் தேவ சமூகத்துல இருந்தான். அடிமையா விற்கப்பட்டான், ஒன்று இல்லாம போனான். ஆனா இப்ப எங்க நிக்கிறான்? எகிப்தின் அதிபதிக்கு அடுத்த ஸ்தானத்துல நிக்கிறான். ஏன்? கர்த்தருக்கு பயப்பட்டதுனால. இன்னைக்கு வாலிப பிள்ளைகள் ஒன்ற ஸ்டாண்ட்ல சினிமா பாட்டு தான் ஸ்டேட்டஸ் இருக்குதா? இதுல உனக்கு ஊழியத்தை வர குத்து நாங்க சபையில ஆன்னு பாட வைக்கணும். உங்களை வெக்கமா இல்ல? எனக்கு வெக்கமா இருக்குது. இதுங்கெல்லாம் ஊழியத்தை கொடுத்துருக்கிறேன் ஆண்டவரே. உனக்கு உயிரை கொடுத்து, உனக்கு ஜீவனை கொடுத்து, ரட்சிக்க வச்சு, உன்னை பாடுபட்டு ஆண்டவர் ஜீவனை கொடுத்து எடுத்தா சினிமா பாட்டு போன்ல. அதான் லேட்டஸ்ட் தான். இப்போ ஒரு ஊரே வரலாறு, நான் சம போய் தெரியாரு, அப்படிதான் போகணும். உருப்புடிவே நீலாம் வச்சவங்களை சொல்றேன். உங்களுக்கு நல்ல பிள்ளைங்க நீங்களாம். ஆண்டவர் வேதனைப்பட மாட்டாரா உங்களெல்லாம் பார்த்தா?
சொல்லுங்க பாப்போம். வாலிபன் தன் வழி எதனால் சுத்தம் பண்ணுவான்? கர்த்தருடைய வார்த்தையின்படி தான் வழியை சுத்தம் பண்ண முடியும். வாலிப பிள்ளையுடைய ஸ்டேட்டஸ்ல வசந்த பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இல்ல எல்லாம் உள்ள இருக்குது பாஸ்டர். அப்ப வெளியே இது மட்டும் இருக்குது, அதையும் தூக்கி போட்டு வச்சுட்டு போனே வச்சுனுங்கிற இல்லையா? கர்த்தருக்கு பயப்படுற பயம் நம்முடைய வாழ்க்கையில இல்லைன்னா பிசாசு எங்கனா கொண்டு போய் நிறுத்திடுவான். நீ மீண்ட இடத்துல பிசாசு கொண்டு போய் நிறுத்திடுவான். நம்ம அதை இன்னைக்கு சோசியலிட்டி ஆயிடுச்சு. யார் தான் பண்ணல பாஸ்டர்? நீ பண்ணக்கூடாதுமா, நீ பண்ணக்கூடாது. நீ தேவ பிள்ளை, ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார். இயேசு உனக்காய் சிலுவை ரத்தம் சிந்தி இருக்கிறார். அவன் பண்ணலாம், உன் ஃப்ரெண்டு பண்ணலாம், உன் கூட படிக்கிற பிள்ளை பண்ணலாம், நீ பண்ணக்கூடாது. ஏன்னா நீ ஆண்டவர் பிள்ளை. ஆமே, நீ ஆண்டவர் பிள்ளை. உனக்கு அந்த பயம் இருக்கணும். எங்க அடுத்தவன் சொல்றா சொல்லலாம் தெரியாதுங்க. எனக்கு தெரியும் என்ன இயேசு ரட்சிச்சிருக்கிறார். நான் போய் ஒரு இடத்துல நின்னா அங்க ஆண்டவர் பிரியமா இருக்குமா? ஆமென். சபையில பக்தி விருத்தி பாட்டு ஆடுவோம் கொண்டாடுவோம். காலேஜில் போனா ஒரே குத்து பாட்டு தான். ரொம்ப சந்தோஷப்படுவார். அவன் ஆடலாம், அவன் பாடலாம், நீ போய் நிக்கலாமா? இல்ல நான் நின்னுக்கிறேன் இங்கே, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லாமே தவிர நீ போய் ஈடுபட்டிருக்க கூடாது. நான் ஆண்டவர் பிள்ளை, ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார், ஆண்டவனை விடுவித்திருக்கிறார். பாஸ்டர் இதெல்லாம் சோஷியாலிட்டி பாஸ்டர், இப்படிலாம் இருக்க முடியாது பாஸ்டர். அப்படி வேணா நரகத்துக்கு தான் போகணும். ஹெல் ரெடியா இருக்குது. ஆமென். ஹெவனுக்கு ஆயத்தப்படுத்தினார். எது ரெடியா இருக்குது? இப்ப ஹெல் ரெடியா இருக்குது. ரொம்ப வேதனைங்க. நான் ஆசீர்வாதத்தை தாங்க சொல்ல வந்தேன். சாப்டர் அந்த பக்கம் திரும்பிச்சுங்க. இந்த வசனத்தை எடுத்தது எதுக்கு தெரியுமா? ஆசீர்வாதமா என் ஜனங்களுக்கு சொன்னமே தான் எடுத்தேன். அது நம்ம நேரமா என்னன்னு தெரியல, ஆசீர்வாத வசனம் எடுத்தாலே போக மாட்டுது. எனக்கு ஆசையா இருக்குது என் ஜனங்களை ஆசீர்வதிக்கணுமே, போக மாட்டுது வசனம் அந்த பக்கம். ஏன்? கர்த்தருக்கு பயந்தாதான் ஆசீர்வாத பக்கம் திரும்புது வண்டி. ஆமென். நான் கர்த்தருக்கு பயந்துட்டேன்னா ஆசீர்வாதம் தேடி வரும். அல்லேலூயா. ஏனென்றால் நான் ஆசீர்வாதத்தின் பாத்திரம், இயேசு என்னை ஆசீர்வதிக்கிற பாத்திரம். ஆமென். நான் தேவ பக்கம் திரும்பினாதான் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. அப்ப பாருங்க, வேஷமா என்ன பண்ணாதீங்க, இருக்காதீங்க. ஆண்டவருக்கு காலவர் தான் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். அப்ப பாருங்க தேவ பிள்ளைகளே, வாலிப பிரயாசம் ஆனாலும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை ஆனாலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்கள் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அல்லேலூயா. வாசிங்க அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 2வது வசனம். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தான். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இரண்டாவது, உங்கள் குடும்பம் தேவனுக்கு பயப்படுகிற குடும்பமா இருக்க வேண்டும். வேதம் சொல்லுது தேவ பக்தியிலும் தன் வீட்டாரோடும் கூட. உங்கள் குடும்பம் எப்படி இருக்கணும்? தேவனுக்கு பயப்படுற குடும்பமா இருக்கணும். தேவனுக்கு பயப்படுற குடும்பமா இருக்கணும். உன் பிள்ளை தான் அறிவு கட்ட மாதிரி சினிமா பாட்டு பாக்குதுன்னா நீ என் கூட சேர்ந்து பாக்குறிய, நீ தேவனுக்கு பயப்படுறியா? தேவ பயம் கிட்ட இருக்குதா? அவனுக்கு தான் அறிவில்லை, உங்களுக்கு இருக்குல்ல. அப்பா பெட்டு மேல பத்தம் பாக்குறாரு, அம்மா பெட்டு கீழே உட்காந்து சாஞ்சின்னு பாக்குது, பொண்ணு இவங்க பார்க்க கூடாது இப்படி பாக்குது ஒத்த கண்ணில். தேவனுக்கு பயப்படுற சண்டே ஆனா ஓ ரபலபா ஆண்டவர். தேவனுக்கு பயப்படுற குடும்பம் தானே. தேவனுக்கு பயப்படுற குடும்பத்தை தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஏன் குடும்பத்துல ஒருத்தருக்கா தெய்வம் பயம் வேணுங்க. நீங்க உங்க இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டு ஆண்டவர் குடும்பத்தை ஆசீர்வதி எப்படி ஆசீர்வதிப்பார்? அந்த வாலிப பிள்ளை தான் அறிவு இல்லைங்க, விட்டுருங்க பரவாயில்ல. தாய் உம்புத்தி அங்க போச்சு, தகப்ப உம்புத்தி அங்க போச்சு. டிவியில நல்லதா சொல்லி கொடுக்குறான், அது சின்ன ஷார்ட்ஸை போட்டுன்னு பண்ண போட்டு ஆடுது.
அதை நீ பாக்குற, உன் புள்ள பாக்குது, குடும்பமா சேர்த்து. என்ன அருமையா எடுத்திருக்கிறாயா படம், பா உன் வாழ்க்கை படமா ஓடுது. ஆமென். நினைச்சு பாருங்களேன், இதெல்லாம் ஆண்டவர் பிரியப்படுவாரா? அப்புறம் என் குடும்பத்தை எப்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பார்? எவ்வளவு கஷ்டப்படுறீங்க, எவ்வளவு வேலைக்கு போறீங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க, ஏன் அது வீட்டுல நிக்க மாட்டுது? தேவனுக்கு பயப்படுற பயம் இல்ல வீட்டுல. தேவ பயம் வீட்டுல இருக்கணும். அல்லேலூயா. நம்ம தேவனுடைய பிள்ளைகள், தேவ பயம் வீட்டுல இருந்தா தான் நடக்கும். சும்மாலாம் ஆண்டவர் நம்மள ஆசீர்வதிச்சிட மாட்டார். ஆமென். நம்ம தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய குடும்பம் தேவனுடைய குடும்பம். குடும்பத்தின் மேல அக்கறை இல்லாம எப்படி இருந்தா எப்படிங்க? அல்லேலூயா. குடும்பமா சினிமாக்கு போறது, குடும்பமா தியேட்டருக்கு போறது, குடும்பமா ஊரை சுத்துது, சர்ச்சுக்கு வந்தா மட்டும் நீ போ நான் வரேன், அப்புறம் வரேன். அப்புறம் இந்த மாதிரி 2000 ரூபாய் மொய் வச்சு நீ போமா நான் சாப்பிட்டு வரும்னு சொல்லுவீங்களா? பொண்டாட்டியும் புள்ளையும் சாப்பிட்டு நான் வெளியே சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு பாருங்க, 2000 மொய் வச்சுக்கிறேன் போ, ஒன்னா சேரப்படி மொத்தமா உட்காந்து சாப்பிடுவோம். அதுல மட்டும் மொத்தம். ஆமென். அதுல மட்டும் மொத்தம். சபைக்கு வந்தா மட்டும் ஒத்த. ரட்சிக்கப்படாத கணவன் வந்தா பிரச்சனை இல்லை. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து, ஆமென், எல்லாம் பண்ணி இல்ல. தேவ பிள்ளைகளே, நம்முடைய தேவ பக்தி தேவனுக்கு பயப்படுற குடும்பமா இருக்கணும். உலக குடும்பம் எல்லாம் செய்யலாம். நான் சொல்லேம்மா, நாங்க ஆண்டவர் பிள்ளைங்க, நாங்க அதுல ஈடுபட மாட்டோமா, நாங்க அதுல செயல்பட மாட்டோம், அதுல நாங்க இணைஞ்சிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்ல கட்ஸ் உனக்கு இருந்தா நீ தேவனுக்கு பயப்படுற பிள்ளை. ஐயோ மாமா கோச்சிப்பாரு, அக்கா கோச்சிப்பாங்க, அண்ணன் கோச்சிப்பாரு, இயேசு கோச்சிப்பாரு, ஆசீர்வதிக்கிற பாத்திரம் இல்லாம போயிடுமே. அல்லேலூயா. தேவனுக்கு பயப்படுற பயம் வேணுமே. அவங்க கோச்சிக்கிட்டா நீ கத்தர்கிட்ட இருந்தீனா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆள் உள்ள வரும். அந்த ஆளு கோச்சிக்குன்னு சொல்லி கத்தரை விட்டினா கத்தர் வெளியே போயிடுவார். நிச்சயமா இது நடக்கும். கத்தர் வெளியே போயிடுவார். கத்தர் வெளியே போனா வரமாட்டாரு, இந்த ஆள் வெளியே போனா கத்தர் உள்ள கொண்டு வருவார். அவ ஏன் புள்ள, கம்முன்னு போ. அவர் சொல்லி அனுப்பார், ஏன் புள்ள ஏன் திட்டத்துக்காக நிக்குது, கம்முன்னு போன்றுவார். அவர் வாயை கத்தர் அடைப்பார். ஏன்னா ஆண்டவர் நம்மை நேசிக்கிறவர், நம்மை ஆசீர்வதிக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். ஆமென். உங்கள் குடும்பம் இந்த பகுதியில் ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும். இந்த பகுதியில் உங்கள் குடும்பம் செழிப்பா இருக்க வேண்டும். இந்த பகுதியில் உங்கள் குடும்பம் மேன்மையா இருக்க வேண்டும். அதான் கர்த்தருடைய திட்டம். அல்லேலூயா. வசனம் சொல்லுது, நீதிமான் அப்பத்துக்கு அலைந்து திரிவதில்லை. உன்னை அப்பத்துக்கு அலைய விட மாட்டார் ஆண்டவர். சாப்பாடுக்கு இல்லாம கஷ்டப்படலாங்க, ஆனா நான் சாப்பாட்டுக்கு இல்லைன்னு போய் இன்னொரு வீட்டுல வாங்க ஆண்ட வைக்க மாட்டார். அப்படிதான் வாழ்க்கை இருக்குதுன்னா உங்ககிட்ட கத்தர் பயம் இல்லைன்னு அர்த்தம். நீதிமான் அப்பத்துக்கு அலைந்து திரிவதில்லைன்னு வசனம் சொல்லுது. அல்லேலூயா. கத்தருக்கு பயப்படுறவன் மனைவி வீட்டோரும் கனிதரும் திராட்சை செடியை போல இருக்கிறான். உன் பிள்ளைகள் ஒலிவ மர கண்டுகளை சுற்றி இருக்கிற பிள்ளைகளை போல இருக்கிறது. இவ்விதமாய் கத்தருடைய ஆசீர்வாதம் பிள்ளைகளை நீ காண்பான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். கர்த்தர் சீயோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிக்கிறார், நீ எருசலேமின் வாழ்வை காண்பான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த வாழ்வு? எப்படிப்பட்ட வாழ்வு? எருசலேம்ல எப்படி வாழ்றாங்க? ஏன் வாழ்க்கையே இப்படி நிக்குது? எருசலேம்ல எப்படி வாழ்றான்னு எனக்கு என்ன அப்படின்றீங்களா? எருசலேம் என்பது அதல்ல. எருசலேம் என்பது உன்னுடைய சமாதானம். எருசலேம் என்பது மூல பாஷையில ஷாலோ, சமாதானமான வாழ்க்கை. நீ சமாதானமாய் வாழ கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். உன் குடும்பம் சமாதானமாய் வாழ உதவி செய்வார். கர்த்தருக்கு பயந்து நீங்க நடந்தீங்கன்னா உங்கள் குடும்பம் சமாதானமா இந்த பகுதியில வாழும். என் ஜனம் சமாதானமான தாபரங்களே வாசம் செய்ய ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். நீ இந்த பகுதியில் சமாதானமாய் கர்த்தருடைய வாழ வைப்பது நோக்கம் என்ன? கர்த்தருக்கு பயந்து நீங்கள் வாழ வேண்டும். ஆமென். கர்த்தருக்கு பயந்து வாழ வேண்டும். இதுதான் வழி. யோசேப்பு ஒரு வழியை தெரிந்தெடுக்கிறான். ஆமென். கொர்நேலியு ஒரு வழியை தெரிந்தெடுக்கிறான். பயப்படுறேன்னு சொல்றதால இல்லைங்க, என் வழி சரியா இருக்கணும். ஒருவன் வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் சத்துருவும் அவனோட சமாதானமா போவான். வழி பிரியமா இல்லைன்னா சமாதானமா இருக்கிறவனே கர்த்தர் சத்துருவே எழுப்புவார். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் சமாதானமாய் வாழணும் தான் ஆண்டவர் விரும்புகிறார். உங்களை ஆசீர்வதிக்கணும் தான் ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கள் கர்த்தருக்கு பயந்து நடக்க நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு பயந்து நடுங்குங்கள் சொல்லப்பட்டிருக்குது. ஆமென். தேவ பயம் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். சமுதாயத்துல வேணா எல்லாம் ரைட்டா இருந்தெல்லாம், அல்லேலூயா,
ஆனா கர்த்தர் அதை விரும்ப மாட்டார். என் பிள்ளை எனக்கு பயப்படணும். ஏன் தெரியுமா? உங்களை ஆசீர்வதிக்கணும்னுக்காக தான். உங்களை ஆசீர்வதிக்கத்தான் கர்த்தர் இதை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வாசிங்க ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 12வது வசனம். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டன் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசூதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், எப்பா நீ இப்பதான் எனக்கு பயந்திருக்கிறேன்னு நான் பார்க்கிறேன். ஆமென். ஆசையாய் தன் தாசனை தன் ஊழியத்துக்கு அழைத்தவர், நீ ஆசீர்வாதமா இருப்பேன் ஆண்டவர் அழைத்தார். ஆனா எப்ப சொல்றார் தெரியுமா? நீ பயந்தவன்னு 99 வயசுல ஆண்டவர் சொல்றார். நம்மள இப்படிதான் ஆண்டவர் அழைச்சார், நம்மள ஒவ்வொரு இப்படிதான் அழைச்சார். ஆனா ஒரு கட்டத்துல தேவ பயம் நம்மளை விட்டு போயிடுச்சு. தேவையில்லாத இடத்துல ஆபிரகாம் போய் சொன்னான், தன் மனைவியை தங்கச்சின்னு சொன்னான். தேவையில்லாத தேவ பயம் இல்லாத காலத்துல நிறைய காலத்தை நடந்தான். அதனால கர்த்தர் ஆசீர்வாதம் தள்ளி போச்சு. அப்ப 99 வயசுல ஆண்டவர் சொல்றாரு, இப்பதான் நீ தேவனுக்கு பயப்படுறவன் நான் பாக்குறேன். அன்னைக்கு ரொம்ப நாளா காத்திருந்தாரு, கேட்டதை ஆண்டவர் கொடுத்துட்டாரு. கொடுத்த உடனே பார்ட்டிக்கு போயிட்டார். ஆளு எங்க பார்ட்டிக்கு போயிட்டார். வாங்க எனக்கு பிள்ளை கிடைச்சி சந்தோஷமா இருப்போம், வாங்க ஒரே பார்ட்டி தான், ஒரே கூத்து தான், ஒரே கும்மாளம் தான். நாத்திகமானா ஒரே ஃபங்க்ஷன் தான், ஒரே கூத்து தான், ஒரே கும்மாளம் தான். ஐயோ நாத்திகமானா போதும், லட்ச புஷ்டி எங்க போலாம்? எந்த தியேட்டர்ல டிக்கெட் ஃப்ரீயா இருக்குது? பிசாசு வாசம் செய்யற இடத்துல நீ போய் உட்காந்துட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையில பிசாசு ஆளுகை வருமா, கர்த்தருடைய ஆளுகை வருமா? தான் உண்மை. அங்க பிசாசனுடைய அதனுடைய அஸ்திபாரங்கள் அங்க நிக்குது. அவன் எல்லாத்தையும் போட்டு அங்க அடக்கி டம்ப் பண்ணி வச்சிருக்கிறான். அந்த இடத்துல போய் அழகா உட்காந்து 3 மணி நேரம் ரொம்ப ரிலாக்ஸா இருக்குதுங்க. என் டென்ஷன் எல்லாம் அங்கதாங்க போகுது. வரும்போது சேர்த்து மொத்தமா கூப்பிட்டு வந்தார் எல்லாத்தையும். உன்னை ஆண்டவர் தொத்தி விட்டுருப்பாரு, உன்னை நீ 3 சேர்த்து உள்ள கூட்டிட்டு போற. ஆரம்பத்துல வந்தவங்க பிசாசு இருந்து உடனே விடுதலை ஆயிடுவாங்க. ஆரம்பத்துல ஒரு சிலருக்கு நாங்க பார்த்துருக்கிறோம், கையை வச்ச உடனே திசை ஆயிடும். ஆனா அதே ஆள் திருப்பி வரும், ஒண்ணுமே போவாது. எங்களை போட்டு ஒரு போராடும். ஏன் தெரியுமா? நீ ஒண்ணுமே இல்லாம ஆண்டவன் நம்பி வந்த, அப்போ வெளியே ஓடிடுச்சு. அது எல்லாத்தையும் அறிஞ்சிட்டு என்ன பண்ணிருக்கிற, இப்போ சேர்த்து போய் கூட்டு வந்திருக்கிற. இப்ப போக மாட்டுது, அது உன்னை ஆட்டாம போவாது. அல்லேலூயா. அதான் உண்மை. நிறைய பேர் நாங்க பார்த்துருக்கிறோம். அதுக்காக எங்களுக்கே கேள்வி வந்துடும், ஒருவேளை நம்ம தான் ஏதோ சரியா பண்ணலையோ, நம்ம தான் ஜெபம் சரியா பண்ணலையோ. நீங்க இப்படி எல்லாத்துலயும் ஒரு வைராக்கியம் வச்சுக்கிட்டு விடுதலை எப்படி விடுதலை அடையும்? ஆண்டவர் எப்படி விடுதலை ஆக்குவார்? அதோட விட்டதுதான் அதை. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் சொல்ல வந்தேன்? ஆபிரகாம் ஆசீர்வாதத்தின் பாத்திரம் தான். எப்ப தேவனுக்கு பயப்படுறான்னு எப்ப கண்டுபிடிச்சார்னா, ஆண்டவர் டெஸ்ட் வைக்கிறார், உன் பிள்ளைய கொண்டு வா அப்படின்ட்டார். கொண்டு போய் அவன் பலியை செலுத்தும் பொழுது கர்த்தர் சொல்றார், இப்பதான் நீ எனக்கு பயந்தன்னு நான் பாக்குறேன். ஆமென். அல்லேலூயா. இந்த மாதிரி நம்ம ஆண்டவர்கிட்ட காத்திருந்து வாங்கினதை நம்ம அவருக்கு நன்றி செலுத்தாம நம்ம பொருட்டாலாம ஓடிட்டே இருப்போம் பாருங்க, அப்போ கர்த்தர்காரர் அங்க வரும். அப்போ ஆண்டவர் டெஸ்ட் வைப்பார், நீ இப்ப குத்தரையா பார்க்கலாம். அப்ப கொடுத்துட்டான் அவன். ஏன்னா தெரிஞ்சு போச்சு அவனுக்கு, இதுக்கு மேல அவர்கிட்ட நம்ம விளையாடினா நம்ம கதை முடிஞ்சு போச்சு. எனக்கு அவன் நல்லா தெரியும், எப்பயுமே ஆண்டவர் ஜீவனை கேட்க மாட்டான்னு தெரியும். ஏதோ நம்மளுக்கு டெஸ்ட் வச்சாரு, கொடுத்துருவோம். அப்பதான் ஆண்டவர் சொல்றான், நீ இப்பதான் எனக்கு பயந்தவன் நான் பாக்குறேன். ஆமென். தேவனுக்கு பயப்படுகிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். யோபுவை கர்த்தர் பார்த்து சொல்ல, ஏன் தேவனுக்கு பயந்தவன். ஆமென். இந்த பகுதியில் கர்த்தர் உங்களை பார்த்து அநேகர் சொல்லணும், இப்பா இந்த பிள்ளைங்க ஆண்டவருக்கு பயந்த பிள்ளைங்க. இந்த பிள்ளைங்க எதுலயும் போய் நிக்க மாட்டாங்க. ஆமென். சாங்கிய சமுதாயத்துல போய் நிக்க மாட்டாங்க, சாவு குத்துல போய் சேர்ந்து ஆட மாட்டாங்க, சினிமா கொட்டால சேர்ந்து ஆட மாட்டாங்க, ஃபங்க்ஷன் போட்டா முதல்ல போய் நிக்க மாட்டாங்க. சொல்லணும், உங்களை பார்த்து சொல்லணும் ஒரு ஆளு. அல்லேலூயா. நான் எனக்கே சொல்லிக்கிறது நல்லது இல்லையே, நான் பயந்தவன்னா நான் போற வழி தெரியுது, இன்னொருத்தர் சொல்லணும் இவங்க பயந்தவங்க அப்படின்னு இன்னொருத்தர் சொல்லணும் நம்மளை பார்த்து. அதுதான் தேவனுக்கு பயந்த வாழ்க்கை. ஆமென். எல்லாத்தையும் பண்ணிட்டு நான் தேவனுக்கு பயந்தவனா எப்படி ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார்?
உங்களை ஆசீர்வதிக்க விரும்பின ஆண்டவர், நீங்கள் கர்த்தருக்கு பயந்து நடக்க விரும்பினால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை உயர்த்துவார், உங்களை மேன்மைப்படுத்துவார். அநேக கண்களுக்கு முன்பதாக கர்த்தர் உங்களை உயர்த்தி வைப்பார். நாம இப்படி ஏதோ ஒரு கஷ்டப்பட்டு ஏதோ உடஞ்சி ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ நம்ம அழைக்கப்படலை. நம்மளாம் ஆசீர்வாதமா வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆசீர்வாதத்துக்கு ஒரே வழிதான், நான் கஷ்டப்பட்டு கலங்கி கண்ணீர் விட்டு தவிப்பதை காட்டிலும், அப்பா நான் நமக்கு பயந்து நடக்கிறேன், நான் உமக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன், உம்முடைய வழியில் நான் நடக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி பாருங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை, உங்கள் குடும்பங்கள், உங்கள் தலைமுறையா உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். எங்கள் எருசலேமின் வாழ்வை காண கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா?